நன்றி திருப்பலியாக மார்த்தா வில்லியம்ஸ் குடும்பத்தினர், இன்ஃபன்ட் சகாயராஜ் குடும்பத்தினரும், நிக்கோலாஸ் சௌந்தரராஜ் குடும்பத்தினரும், பிரான்சினா குடும்பத்தினரும், ஜோசப் அக்வினஸ் தாமஸ் மற்றும் குடும்பத்தினரும், டெய்சி மேரி சில்வான்ஸ், ஜானிகா மேரி அவருடைய குடும்பத்தினரும், விஜய் செந்தியா வின்ஷியா காரியஸுடைய குடும்பத்தினரும் இந்த திருப்பலியை நன்றி திருப்பலியாக ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறார்கள். இந்த குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றி கூறி தொடர்ந்து இறைவன் அருள் வேண்டி இந்த திருப்பலிகளை மன்றாடுவோம். மேலும் இறந்து போன ஜான்ராஜ், ஃபவுஸ்தினா மேரி, ஜிஏ சூசைனுடைய ஆண்மையிலை மாற்றிக்காக இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். இவர்களுக்கு இறைவன் வான் வீட்டிலே நித்தியிலே மாற்றப்பட வேண்டும் என்று நாம் இந்த திருப்பலியிலே சிறப்பான விதத்தில் மன்றாடுவோம். தந்தை மகன் தூயாமையாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் கடவுளிடம் தூயாமையாரின் நட்புடன் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, நாம் பொதுக்காலத்தில் 15ஆம் ஞாயிறிலே பணியெடுத்து வைக்கிறோம். இறைவன் இன்று நம்முடைய நம்பிக்கை வாழ்வையும் நாம் இறை வார்த்தைக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவத்தையும் எண்ணி தியானிக்க இன்றைய நற்செய்தி வாசகங்களும் இன்றைய முதல் வாசகம் நமக்கு எடுத்துரைக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தை வல்லமையானது. ஆண்டவருடைய வார்த்தை பயனற்று என்று போகாது. அது கண்டிப்பாக பலன் தருகின்ற ஒரு வார்த்தையாக இருக்கிறது. அதை ஏற்றுக்கொள்கின்ற நாம் நம்முடைய மனநிலையை சிந்தித்து பார்க்க, நம்முடைய இதயத்தை தயார் செய்வதற்காக ஆண்டவர் அழைப்பு விடுக்கிறார். ஆகவே இறை வார்த்தை வல்லமையாக செயல்படுவதற்கு முக்கியமாக தேவைப்படுவது நம்முடைய திறந்த மனமும் திறந்த இதயமும் பண்படுத்தப்பட்ட நிலமாக இருக்கிற நம்முடைய இதயத்தில் விதைக்கின்ற விதைகள் போல இறை வார்த்தை கண்டிப்பாக 100 மடங்கு பலன் தர முடியும் என்பதை தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு இன்றைய நற்செய்தி வாசகம் வழியாக தெளிவுபடுத்துகிறார். ஆகவே இறை வார்த்தை மீது நாம் தாகம் கொண்ட மக்களாக வாழ, இறைவன் மீது நாம் உண்மையாக நம்பிக்கை கொண்ட மக்களாக வாழ இறைவன் அருள் வேண்டி இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். இந்த திருப்பலியிலே நாம் தகுந்த முறையில் பங்கெடுக்க தடையாக இருக்கின்ற நம்முடைய குற்றங்கள், குறைகள், பாவங்களை எண்ணி மனம் வருந்தி மன்னிப்பு மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கல்யாண வியமையாரையும் வானதூதர விலங்களையும் சகோதர சகோதரிகளையும் நம்மை எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
அவர்களுக்கு உமது உண்மையின் மொழியை காட்டுகின்றேன். கிறிஸ்தவ நம்பிக்கையை கடைபிடிப்போர் அனைவரும் தமது பெயருக்கு பொறுத்தவற்றை விளக்கவும் ஏற்றவற்றை செயல்படுத்தவும் செய்திருப்பீராக. உமோடு தூயாமையாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர் ஏசாயாவிலிருந்து வாசகம். ஆண்டவர் கூறுவது, மழையும் பனியும் வானத்திலிருந்து இறங்கி வருகின்றன. அவை நிலத்தை நனைத்து முளைய அருந்தி வளர செய்து விதை விதைப்பவனுக்கு விதையும் உண்பவனுக்கு உணவையும் கொடுக்காமல் அங்கு திரும்பி செல்வதில்லை. அவ்வாறே என் வாயிலிருந்து புறப்பட்டு செல்லும் வாக்கும் இருக்கும். அது என் விருப்பத்தை செயல்படுத்தி எதற்காக நான் அதை அனுப்பினேனோ அதை வெற்றிகரமாக நிறைவேற்றாமல் வெறுமையாய் என்னிடம் திரும்பி வருவதில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளோ விளைச்சலை கொடுத்தன. மண்ணுலகை பேணி அதன் நீர் வளத்தையும் நிலவளத்தையும் பெருக்கினேன். கடலின் ஆறு கரை புரண்டோடியது. அது தானியங்களை நிரம்ப விளைய செய்தது. நீரே அவற்றை எவ்வாறு விளைய செய்தி. அதன் படைச்சால்களில் தண்ணீர் நிறைந்தோட செய்தி. அதன் கரையோர நிலங்களை பரம்படித்து மென்மழையால் மிருதுவாக்கினீர். அதன் வளமைக்கு ஆசி வழங்கினீர். ஆண்டு முழுவதும் உமது நலத்தால் முடிசூட்டுகின்றீர். உம்முடைய வழிகள் எல்லாம் வளம் பொழிகின்றது. பாலை நிலத்தில் மேய்ச்சல் நிலங்கள் செழுமையாய் பொங்குகின்றன. குன்றுகள் அக்களிப்பை இடைக்கச்சையாய் அணிந்துள்ளன. புல்வெளிகள் மந்தைகளை ஆடு என கொண்டுள்ளன. பள்ளத்தாக்குகள் தானியங்கள் தங்களை போர்த்தி கொண்டுள்ளன. அவற்றில் எங்கும் ஆரவாரம், எங்கும் என்மருகும் இன்னிசை. இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் உரோமையருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, இக்காலத்தில் நாம் படும் துன்பங்கள் எதிர்காலத்தில் நமக்காக வெளிப்பட போகிற மாட்சியோடு ஒப்பிட தகுதியற்றவை என நான் எண்ணுகிறேன். இம்மாட்சியுடன் கடவுளின் மக்கள் வெளிப்படுவதை காண்பதற்காக படைப்பே பேராவலோடு காத்திருக்கிறது. ஏனெனில் படைப்பு பயனற்ற நிலைக்கு உட்பட்டுள்ளது. தானே விரும்பியதால் அப்படியாகவில்லை, அதை உட்படுத்தினவரின் விருப்பத்தால் அவ்வாறு ஆயிற்று. எனினும் அது எதிர்நோக்கை இழந்த நிலையில் இல்லை. அது அழிவுக்கு அடிமைப்பட்டிருக்கும் நிலையில் இருந்து விடுவிக்கப்பட்டு கடவுளின் பிள்ளைகளுக்குரிய பெருமையையும் விடுதலையும் தானும் பெற்றுக்கொள்ளும் என்கின்ற எதிர்நோக்கோடு இருக்கிறது. இந்நாள் வரை படைப்பு அனைத்தும் ஒருங்கே வேறுகால வேதனையுற்று தவிக்கின்றது என்பதை நாம் அறிவோம். படைப்பு மட்டுமல்ல, முதல் கொடையாக தூய் ஆவியை பெற்று கொண்டுள்ள நாமும் கடவுள் நம்மை தம் பிள்ளைகளாக்கும் போது நாளை, அதாவது நம் உடலை விடுவிக்கும் நாளை எதிர்நோக்கி பெருமூச்சு விடுகிறோம்.
இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. விதை அதை விதைப்பவர் கிறிஸ்துவே. அவரை கண்டடைபவர் எல்லாரும் என்றென்றும் நிலைத்திருப்பார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே ஆட்சி உமக்கே. அதிகாரம் 13 இறைவார்த்தைகள் 1-9 முடிய. அக்காலத்தில் இயேசு வீட்டிற்கு வெளியே சென்று கடலோரத்தில் அமர்ந்தார். மக்கள் பெருந்திரளாய் அவரிடம் ஒன்று கூடி வந்தனர். ஆகவே அவர் படகில் ஏறி அமர்ந்தார். திரண்டிருந்த மக்கள் அனைவரும் கடற்கரையில் நின்று கொண்டிருந்தனர். அவர் உவமைகள் வாயிலாக பலவற்றை குறித்து அவர்களோடு பேசினார். விதைப்பவர் ஒருவர் விதைக்க சென்றார். அவர் விதைக்கும் பொழுது சில விதைகள் வழியோரம் விழுந்தன. பறவைகள் வந்து அவற்றை விழுங்கிவிட்டன. வேறு சில விதைகள் மிகுதியாக மண் இல்லா பாறை பகுதிகளில் விழுந்தன. அங்கே மண் ஆழமாக இல்லாததால் அவை விரைவில் முளைத்தன. ஆனால் கதிரவன் மேலே எழ அவை காய்ந்து வேர் இல்லாமையால் கருகி போயின. மற்றும் சில விதைகள் முட்செடிகளின் இடையே விழுந்தன. முட்செடிகள் வளர்ந்து அவற்றை நெருக்கிவிட்டன. ஆனால் இன்னும் சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தன. அவற்றுள் சில 100 மடங்காகவும் சில 60 மடங்காகவும் சில 30 மடங்காகவும் விளைச்சலை கொடுத்தன. கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று 3 வாசகங்களும் நமக்கு ஒரு முக்கியமான ஒரு செய்தி செல்லப்பட்டது. முதல் வாசகம் எசாயா புத்தகத்தில் எடுக்கப்பட்ட முதல் வாசகத்தில் எப்படி வானிலிருந்து மழையும் பனியும் பெய்து இந்த நிலத்திலே விளைச்சலை உண்டு பண்ணி நமக்கு உணவு அளிக்கிறதோ, அதே போல ஆண்டவருடைய வார்த்தையும் அதனுடைய நோக்கத்தை நிறைவேற்றாமல் என்னிடம் திரும்பி வராது என்ற ஒரு செய்தியை கொடுக்கிறது. இரண்டாம் வாசகத்திலே பவுலடிகளார் ரோமேயருக்கு திருமுகத்திலே மிக அழகாக இன்று நாம் படுகின்ற துன்பங்கள் நாளைய நமக்கு மாட்சியை அளிக்கக்கூடியது. ஆகவே இது நிரந்தரமானதல்ல, மாறாக இது தற்காலிகமான துன்பங்கள் நாம் படுகிறோம் என்பதை நினைவுபடுத்துகிறது. நற்செய்தி வாசகத்தில் மிக அழகாக இந்த ஓவியை நாம் பல நேரம் கேட்டிருக்கிறோம். அதாவது நிலங்கள் பல்வேறு வகைப்பட்டது. சாலையோரம், பாறை மிகுந்த இடங்கள், முற்கள் இருந்த இடங்கள், அப்புறம் நல்ல நிலம். அந்த 4 நிலங்களிலே விழுகின்ற விதையுடைய நிலைமையை பார்க்கிற ஒரு உவமை. முதலிலே விழுகின்ற விதைகள் சாலையோரம், அதை பறவைகள் வந்து தின்று விடுகின்றன. ஆனால் பாறை அதிகமாக இருக்கின்ற இடங்களிலே விழுகின்ற விதைகள் முளைக்கிறது, ஆனால் வேரற்று அது சிறிது காலமே இருக்கிறதாக பார்க்கிறோம். அடுத்தது 3வது, முட்கள் நிறைந்த இடத்திலே விழுகின்ற விதைகள். செடி வந்தாலும் அந்த முட்கள் என்ன செய்யுது, அதை நெருங்கி அது ஒன்றெல்லாம் போயிடுது.
கடைசியாக சொல்லப்பட்ட நல்ல நிலம், பதப்படுத்தப்பட்ட நிலத்திலே விழுகின்ற விதைகள் 60 மடங்கு 100 மடங்கு என்று விளைச்சலை தருகிறது என்று ஒரு அழகான ஒரு உண்மையை கொடுத்திருக்கிறார். ஆக நாம் நல்ல நிலங்களாக மாறக்கூடிய ஒரு அழைப்பை தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தை கண்டிப்பாக பலனளிக்காமல் போகாது, பலன் கொடுக்கும். எப்பொழுது? என்னுடைய இதயம் நல்ல நிலமாக இருந்தால் மாத்திரமே. என்னுடைய இதயம் நல்ல நிலமாக இருக்கிற என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? நல்ல நிலத்தை தயார் செய்வதற்கு நாம் என்ன செய்யணும்? ஒரு விவசாயி என்ன செய்வார்? அதை உழுது, அதை சுத்தம் செய்து, அதுக்கு தேவையான உரம் அளித்து, அதை என்னெல்லாம் பதப்படுத்த முடியுமோ அதெல்லாம் பதப்படுத்தி தயார் செய்ய வேண்டும். ஆக நம்முடைய இதயங்களை நாம் பதப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஆமோஸ் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் மிக நாள் சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களிடையே பஞ்சம் ஏற்படும். பஞ்சம் வருமா? எதற்கான பஞ்சம்? உணவுக்கான பஞ்சம் அல்ல, மாறாக இறைவார்த்தைக்குரிய பஞ்சம் வரும். இறைவார்த்தை கேட்கறதுக்கு நீங்க தேடுவீங்க, ஓடுவீங்க, அப்ப கிடைக்காது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இப்பொழுது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த வாய்ப்பை நாம் என்ன செய்யணும்? பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நமக்கு இப்பொழுது இறைவார்த்தை கேட்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது, தியானிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதை பயன்படுத்தி கொண்டால் தான் நாம் பலன் காண முடியும். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் எவ்வளோ ஜெபிக்கிறேன் ஃபாதர், எனக்கு ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது. ஏன்? நம்முடைய இதயம் இன்னும் பதப்படுத்தப்படவில்லை. பலன் கொடுக்கக்கூடிய அளவிலே நம்முடைய இதயம் தயாராக இல்லை என்பதுதான் அர்த்தம். இன்னொன்று, அடிப்படையாக நமக்கு தேவைப்படுகின்ற ஒன்று, நாம் கடவுள் மீது கொண்டிருக்கின்ற அசைக்க முடியாத நம்பிக்கை. இன்னைக்கு நிறைய பேர் நிறைய திருத்தலங்களுக்கெல்லாம் போகிறாங்க, வேளாங்கண்ணி போகிறாங்க, பூண்டி மாதா போகிறாங்க, எல்லா இடங்களுக்கும் செல்கிறோம். அங்கே போகிறவங்கள நிறைய பேருக்கு புதுமை நடக்குதுன்னு நம்ம கேள்விப்படுறோம் இல்லையா? ஏன் அப்படின்னா அவங்க நம்பிக்கையோடு போகிறாங்க. அது நிறைய பேர் கிடைக்க மாட்டேங்குது. ஏன்? ஏதோ போகிறாங்க, கிடைச்சா பரவாயில்ல, கிடைக்கிறாங்களும் பரவாயில்லங்கிற மாதிரி போகிறவங்களுக்கு கிடைக்காது. எப்பொழுது நாம் உண்மையான ஆழமான விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோமோ அந்த ஜெபங்கள் கேட்கப்படும். அதுக்கு ஒரு சிறிய உதாரணம். ஒரு முறை ஒருத்தர் தான் சொன்னாராம், ஒரு குருவானவர்கிட்ட, நான் நம்பிக்கை இல்லாத மனிதனாக இருந்தேன், என்னுடைய நண்பர் ஒரு நம்பிக்கையாளர். சொன்னார், உனக்கு நம்பிக்கை இல்லைனால தான் உனக்கு குழந்தை பாக்கியமே உன்னுடைய குடும்பத்தில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அப்போது அவர் அந்த நொடியிலிருந்து ஒரு நம்பிக்கையாளராக மாறினேன், நான் ரொம்ப ஜெபிக்க ஆரம்பித்தேன் ஃபாதர். அதுக்கப்புறம் முதல் வருஷமே எனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது என்று ரொம்ப சந்தோஷமாக சொல்லிட்டு இருந்தார். நான் நம்பிக்கை இல்லாதவனாக இருந்தேன், இப்போ நம்பிக்கையுள்ளவனாக மாறிட்டேன் அப்படின்னு சொன்னார். உடனே அந்த குரு சொன்னாரா, எதையுமே நம்ம பரிசோதித்து பார்க்கணும், ஒரு செக் பண்ணி பார்க்கணும். இப்போ திரும்பி நீ வீட்டுக்கு போயிட்டு இந்த வருஷம் ஜெபி, உனக்கு ஒரு பெண் குழந்தை வேண்டும் என்று ஜெபித்துக்கொள், அடுத்த வருஷம் என்னை பாரு அப்படின்னு சொல்லிட்டாராம். அப்போ அந்த மனுஷன் போனார். ஒரு வருஷம் ஆனிச்சு, 2 வருடமானது, அவர் திரும்பி வரலை. அப்போ இந்த குருவானவர் அந்த மனிதரை போய் பார்த்தார். என்னப்பா, உனக்கு பெண் குழந்தை பிறந்ததா அப்படின்னு கேட்டப்போ அந்த மனிதர் சொன்ன பதில், அதை விடுங்க சாமி, முதல் முறை ஏதோ நடந்துருச்சு அப்படின்னா. முதல் முறை ஏதோ நடந்துருச்சு. அவர் அந்த குருவானது பார்க்கும்போது என்ன சொல்கிறார், நான் நம்பிக்கையுள்ளவனாக மாறினேன்னு சொன்னார். ஆனால் இப்போ என்ன சொல்கிறாரு, ஏதோ நடந்துருச்சு. அப்போ நம்பிக்கை அவநம்பிக்கை ஆயிடுச்சு. ஏன்? அவர் கேட்டது கிடைக்கல. எல்லாம் கிடைத்தால் நம்பிக்கை, எதுவும் கிடைக்கவில்லை என்றால் அவநம்பிக்கை. இது உண்மையான நம்பிக்கை அல்ல. எது நடந்தாலும் யார் கடவுளை உண்மையாக நம்புகிறார்களோ அதுதான் உண்மையான நம்பிக்கை. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், அன்னை தெரசா வெளிநாட்டிலேருந்து இங்கே ஒரு ஆசிரியை பணியாக செய்து கொண்டிருந்த அவர் கல்கத்தா நகரிலே துன்பப்படுகிற மக்களை பார்த்து அவர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று முடிவெடுக்கிறார். அதை போய் ஒரு குருவிட்டு சொல்கிறார், நான் ஒரு சபையை தொடங்கலாம் இருக்கிறேன், இந்த மக்களுக்கெல்லாம் ஏதாவது செய்ய நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னப்போ அந்த குருவானவர் கேட்ட ஒரே கேள்வி, உங்கள்கிட்ட என்னமா இருக்குது? வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கிறீங்க, உங்கள்கிட்ட பணம் இருக்குதா? உங்கள்கிட்ட செல்வாக்கு இருக்குதா? இங்கே யார் தெரியும், நீங்கள் எப்படி ஒரு சபையை உருவாக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டப்போ அந்த அம்மா சொன்ன ஒரே பதில், ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். இதுதான் நம்பிக்கை.
ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்ற அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தை அவருடைய நம்பிக்கையை நடிக்கும். இன்று கோடான குடிமக்கள் அந்த சபையின் வழியாக பலன் பெற்று வருகிறார்கள். இந்த எத்தனை அந்த சபை உலகம் பூரா இருக்கு. ஏன்? அந்த அம்மாவோட அவ்வளோ அசைக்க முடியாத ஆழமான ஒரு நம்பிக்கை இன்று அந்த சபை பல்வேறு வகையான சேவைகளை செய்து கொண்டிருக்கிறது. அதுதான் நம்பிக்கை. அப்போ விவிலியத்தில் மிக அழகான இன்னொரு நம்பிக்கையாளர்கள் பற்றி சொல்லப்பட்டிருந்தா யோபு இல்லையா? அவருக்கு இவ்வளவோ செல்வாக்கு எல்லாம் இருந்துச்சு. அப்போ அங்கே சாத்தான் சோதிப்பதற்காக அவருடைய ஒன்றொன்னா போகுது. அப்பயும் நம்பிக்கை இருக்குமான்னு செக் பண்ணுறாங்க அவர். ஆனால் என்னாச்சு? கடைசி வரை அவர் கடவுள் மீது கொண்டிருந்த நம்பிக்கையிலிருந்து அசைக்காமல் அதில் ஆழமாக இருந்தார், விசுவாசத்தோடு இருந்தார். கடவுள் அவரை பன்மடங்காக ஆசீர்வதித்தார் என்று வாசிக்கிறோம். இதுதான் நம்பிக்கை. இப்பேற்பட்ட நம்பிக்கையிலே நாம் இருக்கும் பொழுது கண்டிப்பாக இறைவார்த்தை நம்முடைய உள்ளத்திலே பலன் தருகின்ற கண்டிப்பாக இருக்கும். ஆக பலன் தருவதற்கு நாம் நம்மை தயார் செய்ய வேண்டும். அதுக்கு நம்முடைய நம்பிக்கை உண்மையானதாக ஆழமானதாக இருக்கணும். ஒரு முறை ஒரு ஆஃபீஸில் ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் வச்சாங்க, மாறுவேட போட்டி. அப்போ அந்த ஆஃபீஸில் ஒருவர் வந்து சாத்தான் வேஷம் போட்டார். சாத்தான் வேஷம் எப்படி இருக்கும்? சாத்தான் கருப்பு ட்ரெஸ்ஸு, தலையில் இருந்த கொம்பு, மூஞ்செல்லாம் கறி பூசிக்கிட்டு இருக்கிறார். ஏன்னா அப்படி தான் எல்லாம் ஃபோட்டோவில் பார்த்துருக்குறாங்க. அதனால் அவர் சாத்தானை பார்த்துருக்காருன்னு தெரியல. பட் சாத்தான் போல வேடமிட்டு அந்த மாறுவேட போட்டியில் கலந்து கொண்டார். அந்த அலுவலகத்தில் ஆஃபீஸில் எத்தனையோ பேர் மாறுவேட போட்டியில் கலந்துக்கிட்டாங்க. ஆனால் இவருக்கு தான் முதல் பரிசு கிடைச்சிச்சு. எனக்கு அழகாக சாத்தான் போலவே இருந்தார். அவருக்கு முதல் பரிசு கொடுத்துட்டாங்க. உடனே அவருக்கு ஒரே சந்தோஷம். இந்த மாறுவேடத்தோடு நான் போய் என் மனைவிகிட்ட காட்டணும்னு அவருக்கு ஆசை. அவர் ஒய்ஃப்கிட்ட போய் பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை. அப்போ அலுவலகம் முடிந்தது. மாலை 4-5 மணி ஆச்சு. ஏன்னா வெளியே போனாலும் எல்லாம் பார்ப்பாங்க இல்லையா, இந்த இருட்டில். அதனால கொஞ்சம் காத்து கொண்டு இருந்தார். அப்போ ஒரு 6 மணி ஆன பிறகு இருட்டாயிடுச்சு. அப்போ மெதுவாக வெளியே போனார். யார்? அந்த சாத்தான் வேஷம் போட்ட மனிதர் மெதுவாக போயிட்டுருந்தார். போயிட்டு இருக்கும்போது திடீர்னு எப்போ மழை வரும் தெரியாது, பெங்களூர் இல்லையா, அது போல் திடீர்னு மழை தொடங்கிடுச்சு. அப்போ மழையில் என்ன ஆகும்? வேஷம்லாம் கலைஞ்சிருமே. அதனால் பக்கத்தில் பார்த்தார், எங்கே ஓதுலான்னு பார்த்தா சர்ச்சு ஒன்று இருந்துச்சு. உடனே அப்படி உள்ளே வந்தார். உள்ளே வந்தால் மரியாதை மக்கள் பக்தியாக ஜெபமாலை சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன பண்ணுறது? கதவு பின்பக்கம் வந்து மறைஞ்சு நின்றுட்டார் அந்த சாத்தான் வேஷம் போட்டவர். மழை நின்ற பிறகு போயிடலாம் அப்படின்ட்டு. அப்போ இந்த மரியாதை மக்கள்லாம் அவங்க ஜெபமாலை முடிக்க போகிறாங்க. கரெக்டாக மழை நிற்க போகுது. அப்போ அவர் வெளியே போகலான்னு நினைக்கும் பொழுது இவங்கெல்லாம் எழுந்திரிச்சிட்டாங்க, மரியாதை மக்கள்லாம். உடனே அவர் பின்னாடியே ஒழிஞ்சிக்கிட்டார். அப்போ மரியாதை எல்லாம் வெளியே போகிறாங்க. ஒரு அம்மா மட்டும் கொஞ்சம் பொறுமையாக போனாங்க. அவங்க அந்த கடைசி பெஞ்சுக்கிட்ட போகும்போது அவங்க புடவை மாட்டிடுச்சு. அந்த கடைசி பெஞ்சில் அவங்க புடவை எடுக்கும்போது சாத்தான் வேஷம் போட்ட மனிதரை பார்த்துட்டாங்க. ஐயா, நான் எப்பொழுதும் உன் பக்கம் தான், என் பக்கத்து வீட்டுக்காரம்மா கூப்பிட்டதுனால தான் நான் வந்தேன் அப்படின்னு நான் கோயில். எப்பொழுதும் உன் பக்கம் தான் நான். அதாவது பயத்திலையும் துன்பத்திலையும் நாம் என்ன சொல்கிறோம் நமக்கே தெரியாது. நாம் பல நேரங்களிலே கடவுளை மறுதளித்து கொண்டிருக்கிறோம். கடவுளை நம்பவில்லை என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். கடவுளுக்கு கண் இல்லையா? இதை ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? இப்படியெல்லாம் நாம் பல நேரங்களிலே கடவுளை அவதூறாக பேசிக் கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் நம்முடைய நம்பிக்கை இன்னும் ஆழமானதாக இல்லை. நம்முடைய நம்பிக்கை இன்னும் ஊசலாடி கொண்டிருக்கிறது, அலைக்கடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நம்முடைய நம்பிக்கை உண்மையானதாகவும் ஆழமானதாகவும் இல்லை. அதனால தான் நாம் இன்னும் ஆண்டுடைய முழுமையான ஆசீர்வாதத்தை பெற முடியாது தவித்துக் கொண்டிருக்கிறோம். அதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் உங்கள் இதயங்களை பண்படுத்திக் கொள்ளுங்கள், உங்களுடைய இதயத்தை தயார் பண்ணுங்கள். ஆண்டுடைய வார்த்தை பலன் கொடுக்கணும்னா நீங்கள் அதற்கு உங்களை உண்மையாக தயார் செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். ஆக சிறுபிரியமானவர்களே, இன்றைய நாள் நமக்கு ஆண்டவர் கொடுக்கின்ற ஒரு அழைப்பு, ஒரு சவால். உன்னுடைய இதயம் என்னுடைய வார்த்தையை தாங்க தயாராக இருக்கிறதா? நீ உண்மையான விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் என்னை தேடி வருகிறாயா என்ற இந்த கேள்விகளை ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார். நாம் தயாராக இருக்கிறோமா என்ற கேள்வியை கேட்போம். தொடர்ந்து நாம் ஆண்டவருடைய இறை வார்த்தையை நம்முடைய உள்ளத்திலே தாங்கி பலன் தருகின்ற மக்களாக, நம்பிக்கையில் வாழ்ந்து ஆசீர்வாதம் பெறுகின்ற மக்களாக மாற நாம் நம்மையை தயார் செய்து கொள்வோம். அதற்காக நாம் தொடர்ந்து திருப்பலியில மன்றாடுவோம். ஆமென்.
தூத்தி புலத்தை படைத்த அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இறைவனின் வார்த்தை நம் வாழ்வில் 100 மடங்கு பலன் அளிக்க வேண்டும் என்பதை உள்வாங்கி நமது தேவைகளுக்காகவும் உலகத்தின் தேவைகளுக்காகவும் நம்பிக்கையோடு மன்றாடுவோம். திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை லியோ, எமது பேராயர், ஏனைய ஆயர்கள், குருக்கள் மற்றும் கன்னியர்கள் அனைவரும் தாங்கள் இறைவனால் அறநிலைக்கு உயர்த்தப்பட்டவர்கள் என்ற உணர்வோடு இறைவார்த்தையை உண்மையோடும் ஆர்வத்தோடும் போதிக்க அருள் தர வேண்டும் என்று இறைவாக மன்றாடுகின்றோம். நாடுகளை ஆளும் தலைவர்கள், அரசு அதிகாரிகள் அனைவரும் சுயநலமின்றி மக்களின் நலனில் அக்கறை கொண்டு நீதியுடனும் நேர்மையுடனும் உழைக்க உதவிட வேண்டும் என்று இறைவாக மன்றாடுகின்றோம். இங்கு கூடியுள்ள நாங்கள் அனைவரும் இறைவார்த்தைக்கு ஆர்வமுடன் செயல்படுத்தி எங்கள் வாழ்வில் தவறாது கடைபிடிக்கவும், எங்கள் நற்செயல்கள் வழியாக பல 100 மடங்கு பலன் அளிப்பவர்களாக வாழவும் அருள் தர வேண்டும் என்று இறைவாக மன்றாடுகின்றோம். பலவிதமான துன்பங்களாலும் நோய்களாலும் வறுமையாலும் அவதியுறும் மக்கள் அனைவரும் இறைவார்த்தையில் நம்பிக்கை கொண்டு தங்கள் துன்பங்களை பொறுமையோடு ஏற்றுக்கொள்ளவும் அவற்றிலிருந்து மீள அவர்களுக்கு துணை புரிய வேண்டும் என்று இறைவாக உம்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சில நேரம் மௌனமாக மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் நம்பிக்கையோடு எடுத்துரைத்த இந்த மன்றாட்டுகளையும் எங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிற அனைத்து தேவைகளை மறந்திருக்கிறேன். ஆகவே நாங்கள் தொடர்ந்து உமது வார்த்தையை கேட்கின்ற மக்களாக, அதற்கு பணம் கொடுக்கின்ற மக்களாக எங்கள் உள்ளத்தை நாங்கள் உண்மையாக தயார் செய்ய எங்களுக்கு வேண்டிய வரங்களை தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். ஆமென்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பணி இல்லாமல் இறைவனுக்கு ஏற்றாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திராவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து வழி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்மை நோக்கி மன்றாடும் திரு அவையின் காணிக்கைகளை கண்ணோக்கி அருளும். உம் நம்பிக்கையாளர் புனிதத்தில் வளர உதவும் உணவாக இவற்றை மாற்றி அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, இன்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் உண்மையினாதான். இந்த உடலோடு வாழ்வியல் உமது பரிவிரக்கத்தின் பயன்களை மட்டுமே நாங்கள் நாள்தோறும் அனுபவிப்பதன்றி இப்பொழுதே நிலை வாழ்வின் வினையையும் கொண்டுள்ளோம். ஏனெனில் உம் ஆவியாரின் முதற்கணைகளை பெற்றுள்ள நாங்கள் பாஸ்கா மறை நிகழ்வுகளின் பழியில் எங்களுக்கு என்றும் உண்டு என நம்புகிறோம். அந்த ஆவியார் வழியாகவே நீர் இயேசுவை சாவினின்று உயிர்த்தெழச் செய்தீர். ஆகவே வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேற்றி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை குறைத்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உடைய வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உடன்படிந்து தம்மை கையெடுத்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சித்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மாலை பொருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீன்பலிக்கும் கிண்ணத்தையும் வகுப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உன் ஊழியம் புரிய தகுந்தவரை எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பகுவுள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்துறையிலேயோ எமது பேராயர் பீட்டர், துணையாயர்கள் சுசிநாதன், சதீஷ் மற்றும் எல்லா தொழிலாளர் அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியிலும் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னிதாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தராயிருந்தவர் புனித அனைவர்கள் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரவருட உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் நம்பிக்கையோடு ஜெபிப்போம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று வருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தல்லும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கனிவுடன் அருளை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் அந்த இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் எனும் திருத்தூதர்களுக்கு மொழிகிறேன். எங்கள் பாவங்கள் குற்றங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். பாவம் போக்கும் இறைவனின் சமரியே, எம்மேல் இரக்கவையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் சமரியே, எம்மேல் இரக்கவையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் சமரியே, எமக்கு அமைதி அருளும். இது உயிரின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். இச்செம்மறியிலிருந்து கலைக்கப் பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோம். என் ஆண்டவரே, எழுந்தருள நான் தகுதியற்றவர், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருந்தும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடன் திருத்தலமை காத்து விலை வாழ்வடைப்பதாக. ஆமென்.
அறிவிப்புகள். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் மறைக்கல் விழுப்பு 1ஆம் வகுப்பிலிருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் காலை 9:45 10:45 வரையும் அவங்களுக்கு மறைக்கல் விழுப்பு இருக்கும். மேலும் 11வது 12வது மற்றும் டிகிரி படிக்கின்ற மாணவர்களுக்கு மாலை 4:30
50 மணி வரை மறைக்கிறவர்களுக்கும் எனவே தவறாக பெற்றோர்கள் அவருடைய பிள்ளைகளை மறைக்கிறவர்கள் நடத்துமாறு அவரோடு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. வருகின்ற வாரம் புதன்கிழமை புனித பொனவச்சர் நினைவு, வியாழக்கிழமை அவர் லேடி ஆஃப் மவுண்ட் கார்மல் நினைவு. இன்சென்டிவ் பார்க் சொசைட்டியுடைய மெம்பர்கள் காணிக்கை உண்டிகளை இருப்பார்கள். இந்த லாஸ்மன்ஸ் ஆஃப்டர் அவருடைய காணிக்கை கடந்த மாதம் காணிக்கையானது ரூபாய் 8890. அவங்களுடைய காணிக்கைகளுக்காக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் உமன்ஸ் கமிஷன் நம்முடைய பங்கில் இருக்கின்ற பெண்கள் குழு அவர்கள் தங்களுடைய ஓட்டர் ஐடி புதுப்பிப்பதற்காக வருகின்ற 12ஆம் தேதி, 19ஆம் தேதி, 26ஆம் தேதி ஒரு காலை 8 மணியிலிருந்து 11 மணி வரையில் இருப்பார்கள். எனவே என்னுடைய ஓட்டர் ஐடி புதுப்பிப்பதற்கு ஒரு அன்போடு கேட்டு வரப்படுகிறார். வருகின்ற 19ஆம் தேதி 35 வயதுக்கு மேல் உள்ள நம்முடைய பங்கில் உள்ள ஆண்களுக்கு கிரிக்கெட் மேட்ச் நடைபெறும். எனவே அதற்கு உரிய பேர்களை கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். வருகின்ற வாரம் அன்பைய கூட்டமானது ஜான் போஸ்கோ, ரஃபேல் அன்பியம் மாலை 4 மணிக்கு நடக்கும். தேவசகாயம் அன்பியம் அசுசேபியம் 7 மணி அன்பிய கூட்டம் நடைபெறும். வருகின்ற புதன்கிழமை திரேஸ் ஆஃப் சைல்டு 6 மணிக்கு அன்பிய கூட்டம் நடக்கும். சனிக்கிழமை புனித செபாஸ்டியன் மாலை 6 மணிக்கு அன்பிய கூட்டம் நடக்கும். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை சென்ட் ஜூன் 4 மணி அளவிலும் சென்ட் தாமஸ் மதர் தெரேசா அவருடைய பாத்திமா 6 மணி அளவிலும் அன்பிய கூட்டம் நடக்கும். நம்முடைய பங்கில் உள்ள மைனாரிட்டி ரிசர்வ் கவர்மெண்ட் உடைய ஸ்காலர்ஷிப் வருகின்ற 1ஆம் வகுப்பிலிருந்து பியூசி வரையிலும் டிப்ளமா படிக்கின்ற, ஐடி படிக்கின்ற மாணவர்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுத்திருக்கின்றார்கள். எனவே அவர்கள் நம்முடைய மைனாரிட்டி அதிலிருந்து திங்கட்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரையில் மாலை 4 மணிலிருந்து 6 மணி வரையிலும் அந்த அலுவலகத்தில் சென்று கேட்டுக்கொள்வார் அன்போடு கேட்டுக்கொள்ளலாம். புதியதாக நம்முடைய எங்களுடைய டிவைன் மர்சி ரெட்ரீட் சென்டர், டிவைன் மர்சி தியானம் அலசூரிலே வருகின்ற 16ஆம் தேதி மாலை 4 மணி அளவிலே புதியதாக தொடர்ந்து இருக்கின்றார்கள். எனவே அதில் கலந்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேலும் நம்முடைய பங்கில் உள்ள திருமண பதிவு செய்ய விரும்புகிறவர்கள், திருமணத்திற்கு ஆன வரன்களை தேர்ந்தெடுக்கிறவர்கள் பதிவு செய்து பதிவு செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். கடந்த வருடம் ஞாயிற்றுக்கிழமை காணிக்கையானது ரூபாய் 75,130 காணிக்கை கொடுத்த அனைத்து நல்லவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறார். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்முடைய அன்புடைகளை பெற்றுக்கொண்டு நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு மறை நிகழ்வுகளில்
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஓம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. கொடுப்பே